பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். பக்தி ஒளி மெய்யன்பர்களே, இப்ப உங்க வீட்டுல யாருக்காவது கல்யாணம் நடக்கணும், உங்களுக்கு இல்ல உங்க தங்கச்சிக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நடக்க மாட்டுது, திருமண தடை ஏற்படுது, என்ன செய்யலாம்? வெரி சிம்பிளா ஒரே ஒரு விஷயம்தான். அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்குன்னு பாருங்க. அது இல்லாட்டி சுவாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்குன்னு போங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்தணும். வட மாலை கிடையாது, மல்லிகைப்பூ மாலை சாத்தணும். மல்லிகைப்பூ மாலை சாத்தி சந்தன அபிஷேகம் பண்ண சொல்லணும். அந்த அந்தனர்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆஞ்சநேயருக்கு எல்லாம் வெண்ணெய் சாத்திட்டு, நான் சொல்ற விஷயம் கல்யாணத்துக்கு சந்தன மாலை. அப்ப ஆஞ்சநேயர் கல்யாணம் ஆகாதவர், என்னங்க அவர்கிட்ட போய் சொல்றீங்க? நான் சொல்றேன், விநாயகர் கூட கல்யாணம் ஆகாதவர், பொண்ணு மாப்பிள்ளை பூரா முதல்ல விநாயகர்கிட்ட தானே போய் நிக்கிறீங்க. அது எப்படி? ஆக அது இல்ல விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி முரண்பாடான சிந்தனைகள் தேவையில்லை. சித்தர்கள் பெரியவர்கள் சொல்றாங்க, சித்தர்கள் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன காரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்களே ஏன் பெரியவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. எதுவுமே சித்தர்கள் சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை, சித்த வாக்கு மட்டுமே சுத்த வாக்கு. ஏன் சித்தர்கள் இதை சொன்னாங்கன்னா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. திருமணமாகி டைவர்ஸ், சண்டை சச்சரவு உள்ள குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிற தகுதி ஆஞ்சநேய பகவானுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, அதே மாதிரி ஐயோ என் மனைவி காணலையே, என் மனைவி வந்து சேருவாளா. இப்ப கல்யாணம் பண்றவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தனக்கு ஒரு மனைவி வரணுங்கிறது தானே. அப்ப ராமபிரானும் அந்த காலத்துல அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? தன்னுடைய மனைவி வரணும்னு தான் அவர் திருமணம், அதாவது சுயமரம் பண்ணினாரு. தன்னுடைய மனைவியை பிரிஞ்சுட்டாரு, மனைவி காணா. சேர்த்து வச்சது யாரு? தூதுவராக காற்று வேகத்தில் பயணித்த வாயு பகவானுடைய புத்திரன், நம்முடைய மிகப்பெரிய மாபெரும் ஆனந்த அற்புதம் நிகழ்த்தும் அற்புத சக்கரவர்த்தி நம்முடைய ஆஞ்சநேய பகவான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனாலதான் சித்தர்கள் அப்படி சித்த சுற்றமெல்லாம் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. நீங்க இதெல்லாம் சொல்ல அப்படிதான் உங்களுக்கு புரியும். ஓ ஆமா அவள, ஆமா இல்ல அப்படிங்க. இப்ப ஆக இந்த விஷயத்தை பண்றக்கூடிய தகுதி இந்த தெய்வத்துக்கு உண்டு. நாமக்கல் ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு முறை அப்படி போயிட்டு வந்துருங்க. அது நான் சொல்ற மாதிரி செய்யணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் கெஞ்சிக்கணும், ஐயா சந்தனாபிஷேகம் பண்ணணும் ஸ்பெஷலு அப்படின்னா அவங்க தான் கணக்கு வச்சிருப்பாங்க. அதில் 500 1000. இது ஒரு தடவை அவருக்கு சந்தனாபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு இது மல்லிகை மாலை சாட்டிடணும். வெத்தலை மாலைலாம் சாத்தக்கூடாது, அது வேற சமாச்சாரத்துக்கு. திருமண நிகழ்வுக்கு, திருமண சமாச்சாரத்துக்கு இதுதான். அப்படிப்பட்ட அந்த விஷயத்துல நம்ம அதாவது ஆஞ்சநேய பகவானை, அதனாலதான் ஆஞ்சநேய பகவான்கிட்ட நம்ம அதை செய்யணும். அது மாதிரி மல்லிகைப்பூ மாலை சந்தனாபிஷேகம் பண்ணிட்டு மல்லிகைப்பூ மாலை சாத்தி பச்சை கற்பூரம் தீபாராதனை காட்டி அவர் ஆஞ்சநேயரை நீங்க ஒரு 18 முறை வலம் வந்துட்டு அங்க நீங்க இனிப்பு தான் கொடுக்கணும். கற்கண்டு அந்த மாதிரி இனிப்பான எது வேணா கொடுங்க. இனிப்பா ஒரு அங்க அவருக்கு படைச்சு கொடுத்துடணும். அந்த உளுந்த வடையெல்லாம் இருக்கக்கூடாது. அது எல்லாத்துக்கும் ஆஞ்சநேயர் ஒரே மாதிரி நீங்க பார்க்கக்கூடாது. இந்த மங்களகரமான விஷயத்துக்கு மங்களகரமா வேலை செஞ்சுட்டு வந்துடணும். நீங்க வாங்க, அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, காரியம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா, அதாவது அத்தி மரம் எங்கேயாவது, அது வாய்ப்பு இருந்தா பாருங்க, வாய்ப்பு இருக்கவங்களுக்கு தான் அது. அத்தி மரத்துக்கு வெள்ளிக்கிழமையில அத்தி மரத்துடைய இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளை பறிச்சுட்டு வெள்ளிக்கிழமையில சுக்கிரனுக்கு பூஜை பண்ணணும். அத்திமர இலையால் சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னா, அதாவது நவக்கிரக பீடத்துல சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்சைய அவிச்சு வச்சு சுக்கிர பகவானுக்கு அத்திமர இலைகளால் அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, இதை விட சிறப்பு விஷயம் இருக்கு. திருப்பரங்குன்றம்
இதெல்லாம் பண்ண முடியல சார், அங்கே போக முடியல, இங்கே வர முடியலன்னு நினைக்கிறவங்க, சுருக்கமான விஷயம், திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அங்க உள்ள முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் மாலை சாற்றி, முருகப்பெருமானுக்கு சம்பங்கி மாலை, நல்லா புரிஞ்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு சம்பங்கி மாலை, தேவயானைக்கு மல்லிகை மாலை, இந்த 2 மாலையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து 2 பேர்த்துக்கும் சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணி, விளக்கு, நெய் விளக்கு, நெய், இந்த நெய் தான் சுத்தமாக நெய் கிடைக்க மாட்டேது, விளக்கெண்ணெய் விளக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா விளக்கெண்ணெய் விளக்கு போடலாம், தப்பு இல்லை, அப்படி இல்லைன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் விளக்கு, இதை நீங்க செஞ்சுட்டு, இது எப்போ போய் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அதை செய்யணும். இந்த விஷயத்த செஞ்சு மாலை போட்டு அந்த திருப்பரங்குன்றத்தை 18 முறை சுற்றி வரணும். திருப்பரங்குன்றத்து கோவிலை 18 முறை வளம் வந்துடணும். வளம் வந்துட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு இனிப்பு வச்சு படைச்சு, ஏதோ ஒரு கற்கண்டை ஏதோ ஒன்று படைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். உங்கள் வசதி கேட்ப என்ன வேணா செய்யுங்க, பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை வாங்கிட்டு வந்துடுங்க, அங்கேருந்து வீட்டில் வச்சுக்கோங்க, வணங்குங்க. ஆஞ்சநேயர் படம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று மட்டும்தான் வணங்கணும். இந்த வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. திருமணம் யாருக்கா இருந்தாலும், என்ன பெரிய தடங்களா இருந்தாலும் சரி, 3 வாரத்தில் நடக்குதா மட்டும் பாருங்க, அற்புதம், ஆனந்தம்.